ரெனியூபிள் எனர்ஜி கன்சல்டன்ட் ஆன பிறகு நிறையா விதவிதமான கேள்விகள் வரும். அதில் முக்கியமான சில கேள்விகளும் அதுக்கான விளக்கமும் கொடுக்குறேன். இந்த பார்ட்டில் வந்து நம்ம சோலார் பேனலை பற்றியும் இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத சில விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, என்னென்ன கொஸ்டின் வரும் அதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு எவ்வளோ சோலார் வேணும், சோலார் பவர். ரெண்டாவது வந்துட்டு எவ்வளோ செலவாகும். மூணாவது வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே சோலார் பேனலில் ஒர்க் ஆகணுமா, அதை வச்சு ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நாலாவது வந்துட்டு பேக்கப்பிக் டைமிங், அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 5 வந்துட்டு வாரண்ட்டி கிராஜுவேட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு கேள்வி. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ஒன்று தான் பேபேக், அதாவது சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ண எப்போ ரிட்டர்ன் எடுப்பது, பணத்தை வந்துட்டு எப்போ ரிட்டர்ன் எடுப்பது, அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொதுவாக டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நம்ம இது எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே இண்டஸ்ட்ரியல் கன்சூமர் எனில் பேபேக் பற்றி கேட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். டிப்ரெஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 40% கேபிட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு மானியம் கிடைக்காது. அதுவே ரெசிடென்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு கடந்த 2018ஆம் ஆண்டு வரை இருந்துச்சு, இப்போ கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்கள் இடத்துல வந்து சோலார் பேனல் நிறுவ இருக்கணும்னா உங்களோட மந்த்லி இபி பில், யூனிட் கன்சம்ஷன் எவ்வளோ என்னன்னு பார்த்து அதில் வரும் யூனிட்ஸில் 60 வந்துட்டு வகுத்தா உங்களோட டே டைம் கன்சம்ஷன் வந்துடும். அதே போல் என்ன மாதிரியான சிஸ்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆன் கிரிட்டா அண்டு ஆஃப் கிரிட் அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்குது. ஆன் கிரிட்டாக இருந்தால் மார்னிங் மட்டும் ஒர்க் ஆகும், அப்புறம் நைட்டு இல்லை பவர் கட் ஆனால் வேலை செய்யாது. இதோட முக்கியமான வேலையை பவர் கன்சம்ஷனை குறைக்கிறது தான். பேபேக்கை விரைவாக எடுத்துக்கலாம். அடுத்து ஆஃப் கிரிட் சிஸ்டம், அதை பற்றி பார்த்தோம்னா பவர் ஃபெயிலியர் ஆனாலும் அதோடு இணைக்கப்பட்ட பேட்ரி பேக்கப் மூலமாக வேலை செய்யும். அப்புறம் பவர் கட் அதிகமாக இருக்கிற இடத்துல தாராளமாக இந்த வகை சிஸ்டத்தை வந்துட்டு நிறுவிக்கொள்ளலாம். இதில் பேபேக் எடுப்பது சற்று சிரமம்தான். காரணம் என்னென்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அப்புறம் பேட்ரி மெயின்டெனன்ஸ் மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா லோடு கன்சம்ஷன் இல்லைன்னு பேட்ரி சார்ஜிங் அப்புறம் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் தேவையில்லாத சோலார் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம். ஆன்கிரிட் சிஸ்டம் பகலில் வந்துட்டு யூஸ் பண்ணால் லோடு எவ்வளோ என்ன பார்த்தாலே பெர் டே கன்சம்ஷன் இருந்து 30 to 40% சோலார் பவர் எடுத்துக்கலாம். ஆஃப் கிரிட் சிஸ்டம், இதில் முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது பேட்ரி பேக்கப் மற்றும் கனெக்டட் லோட்ஸ். அதாவது ஆர்டினரி யூபிஎஸ் மாதிரி தான் பவர் கட் ஆனதும் எந்த லோட்ஸ் வந்துட்டு அவசியமாக தேவை, அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும், பேட்ரி பேக்கப் தேவையான கணக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சோலார் பேனலுக்கு தான் காஸ்ட் அதிகம். இன்வெர்ஸ் கெப்பாசிட்டி ரேஞ்சில் பெரிய வித்தியாசம் இல்லை. முதல்லையே இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி அதிகமாக போட்டு சோலார் பேனல் கெப்பாசிட்டியை குறைவாக போட்டு வச்சுக்கலாம். இதற்கென தனி கால்குலேஷன் உள்ளது. நம் இஷ்டம் போல் அமைத்து கொண்டால் வேலை செய்யாது. அப்புறம் ஃப்யூச்சரில் எக்ஸ்ட்ரா லோடு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சோலார் பேனல் கெப்பாசிட்டியை மட்டும் இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டியோட ஓவர் சைசிங் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்ரி சிஸ்டமை இது போல் யூஸ் பண்ண முடியாது.
அப்புறம் வந்துட்டு பழசை நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன், பேட்டரியை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண முடியாது. இந்த வருஷம் என்ன மேனுஃபேக்சர் செஞ்ச பெஸ்ட் பேட்டரியை இணைக்கக்கூடாது. அவ்வாறு இணைத்தால் புதிதாக இணைத்த பேட்டரி லைஃப் டைம் குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பார்க்கலாம். உங்கள் மாத இபி பில் ஒரு முறை எடுத்து பாருங்கள். மாதம் எவ்வளோ பண விரயம் செய்வதற்கு பதிலாக குறைந்தது 35,000 உங்களோட இபி பில்லை குறைக்க சிறு முதலீடு போல் செலுத்தலாமா வேண்டாமா என யோசிங்க. வாரண்டி கிராஜுவிட்டி. சோலார் பேனல் ஆனது 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மற்றும் 25 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி என கண்கவர் விளம்பரப்படுத்துகிறது. உண்மையில் அந்த கம்பெனி அத்தனை வருடங்கள் இருக்குமா அல்லது இன்ஸ்டால் செய்து கொடுத்து கம்பெனியாவது இருக்குமா என யோசித்தால் உண்மை புரியும். அதனால் அருகாமையில் உள்ள லோடு மேனுஃபேக்சரை கண்டறிந்து குறைந்தது 5 வருடங்களாவது சிறப்பாக இயங்குகிறதா என்று யோசித்து அவர்களிடம் ஆர்டர் கொடுக்கலாம். இன்வெர்ட்டர் ஆஃப் கிரிட் 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் மேனுஃபேக்சரை பொறுத்து மாறுபடும். பேட்ரி 5 வருடங்களாவது வாரண்டி கிடைக்கும். சோலார் டால் டியூபுலர் மற்றும் C10 அப்புறம் C20 என கேட்டால் கிடைக்கும். சார்ஜிங் கரண்ட் ரேட்டிங் தான் அது. சோலார் தம்ப் ரூல்ஸ் குறித்து இப்போ பார்ப்போம். 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் செய்தால் குறைந்தது தினமும் 4 to 4.5 யூனிட் சூரிய சக்தியானது மின்சக்தியாக நம் பயன்பாட்டிற்கு கிடைக்கும். காலநிலையை பொறுத்து குறைந்தது 3.5 யூனிட் முதல் அதிகபட்சமாக 5.9 யூனிட் வரை கிடைக்கலாம். 1 கிலோவாட் என்பது 1000 வாட்ஸ் அல்லது ஒரு யூனிட் ஆகும். உதாரணத்திற்கு உங்களிடம் 1000 வாட்ஸ் ஆர் 1.5 HP மோட்டரானது 1 மணி நேரம் இயங்க எடுத்துக்கொள்ளும் பவர் கன்சம்ஷன் தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் செய்ய 100 ஸ்கொயர் ஃபீட் இடமானது அவசியம். மேலும் நிழல் படாமல் இருத்தல் வேண்டும். ஜென்ரேஷன் ஹவர்ஸ் என்றால் காலை 8:30 ஈவினிங் 5:30 வரைக்கும். அதுவே பீக் ஹவர்ஸ் எனில் மார்னிங் 10 to ஈவினிங் 3:30 இருக்கும். இந்த நேரத்தில் வந்துட்டு பவர் ஜென்ரேஷன் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு எங்களை அணுகவும். எங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.